Hello friends, welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஸ்லைடர் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் வாட்டர் தீம் பார்க்லாம் பார்த்துருப்பீங்க, உயரமாக எடுத்துன்னு சல்லிக்கிட்டு பொத்து தண்ணியில் விழுவாங்க பதில் அதான் வாட்டர் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லைடரை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ பண்ணுறதுக்கு லொக்கேஷன் சூஸ் பண்ணும்போது எங்கே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பட்டம் வருது அவுட்டோர் ஷூட்டுனாலே பொதுவாக சூஸ் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயல் அதாவது ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது நேச்சுரலாக ஒரு இடம் கிடச்சிது பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்காக ரெடி பண்ண தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டில் குப்பை அது இது நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஸோ ரொம்ப வேலை இருக்குது, நிறைய பேசிட்டு இருக்கணும். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. காய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 கிலோ கிட்ட குப்பை இருக்குது இந்த இடத்துல மட்டுமே. எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இருக்கிறப்ப என்ன கவலை மச்சான் தானே தான் மலையை ஏறலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே பண்ணுவோம். அண்டு ரொம்ப பேசிட்டு இருக்க வேண்டாம் மச்சான், வா மச்சான் ஆரம்பிப்பாங்களே. பாட்டிலாம் தனியாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்டர் ஸ்லைடருக்கு தேவையான இடத்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அப்பயும் மண்ணுக்குள்ள குப்பை இருந்துகிட்டு தான் இருக்குது. அது எல்லாமே க்ளீன் பண்ண முடியல, வெட்டி எடுத்துகிட்டே வேண்டியது இருக்குது. ஸோ இதுவே போதுமான அளவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டிட்டு கொஞ்சம் ஸ்லோப்பாக ரெடி பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஸ்லைடர் அங்கேயிருந்து சறுக்கிட்டு வருமா டமால்னு தண்ணிகள் விழுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி விழும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப மேடாக இருந்துச்சு. ஸோ அந்த மேட்டை வெட்டி சமப்படுத்திருக்கேன் கரெக்டாக தண்ணியில் விழுகிற மாதிரி. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்லைடருக்கு பாய் விரிக்கணும், பாயோ இல்லை பைப்போ ஏதோ வைக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த பாய்க்காக பார்த்தீங்கன்னா இந்த பாய் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டைப்பான தார்பாய் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி அகலமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த தார்பாய் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தார்பாய் வெறுசாக தரையில் விரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா கீழே நிறைய குச்சி கிளாஸு பாட்டில் அது இது நிறைய இருக்குது. ஸோ இப்படி விரிச்சோம் அப்படின்னா தார்பாய் டேமேஜ் பண்ணும். அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடிங் பண்ணும்போது நம்மளையும் டேமேஜ் பண்ணணும். ஸோ அந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயரை பார்த்தீங்கன்னா நான் இதை இந்த சிமெண்ட் சாக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் சாக்கை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே நம்மளோட இந்த தார்பாய் விரிக்க போகிறேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வாட்டர் லூப்ரிகண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணால் பைக் பவர் வாட்டர் பம்ப் பார்த்தீங்கன்னா அந்த பைக் பவர் வாட்டர் பம்ப் அங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது தண்ணி வந்துட்டு இருக்குது. இதை தான் நான் லூப்ரிகண்டாக யூஸ் பண்ண போகிறேன். அதோட ஃபுட் வால்வு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆற்றுக்குள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20-25 அடிக்கிட்டே இருக்குது. தண்ணி மேலே அப் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம அந்த பாயை விரிச்சிக்க வேண்டியதான். ஸோ ஓகே மச்சான் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்லோப்புக்கு அதாவது வாட்டர் ஸ்லைடருக்கு பார்த்தீங்கன்னா தார்பாய் விரிக்கிறதுக்கு முன்னாடி சிமெண்ட் சாக்கு விரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் விரிச்சாச்சு. அண்டு கொஞ்சம் தூரம் தான் விரிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா 2 பேர் தான் இருக்கிறாங்க. காற்றுக்கு ரொம்ப பேப்பர் அங்கிட்டு பறந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது தேவையான அளவுக்கு விரிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த பாய் விரிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற இடத்த நம்ம சிமெண்ட் சாக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த பாய் விரிச்சிக்கிறேன். ஸோ இதை விரிச்சிக்கிறேன். இப்போ ரெண்டு பேராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் சூஸ் பண்ணக்கூடாது தான் என்னோட ஒப்பீனியன் சொல்லுது. பட் இருந்தாலும் உங்களோட என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா 2 நாளாக இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் வீலாக் சேனலில் பார்த்தா தெரியும். இந்த முதல் நாள் ஒர்க் பண்ணதும் மறுநாள் ஒர்க் பண்ணதும். ஸோ 2 நாளும் சேர்த்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு விரிச்சாச்சு பாய. மிச்சம் இருக்க தூரத்தையும் விரிக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் அங்கங்கே மேடு இருக்கலாம். அதை பார்த்துட்டு சரி சமப்படுத்தி வெட்டணும். புலம்பலாம் வச்சான். ஓகே, நம்மளோட வாட்டர் ஸ்லைடரோட மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 அடிக்கிட்ட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாய் 70 அடிக்கிட்டே வாங்கியிருக்கோம். ஸோ 70 அடியும் ஃபுல்லாக விரிச்சாச்சு. அண்ட் அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா பாயோட அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடிக்கிட்டே இருக்கும். இப்போ 3 அடி தான் இருக்குது. ஸோ இந்த பாயை இப்படி 2ஆக விரிக்கலாம். ஸோ விரிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 6 அடி அகலம் வந்துடும். ஸோ ஒரு ஆள் நல்லா ஃப்ரீயாக கீழேருந்து இங்கேருந்து சறுக்கிட்டு போய் தண்ணியில் விழுகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பாய். ஸோ இது ஃபுல்லாகவே விரிச்சிக்கலாம் நம்ம இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்டர் ஸ்லைடரை ஃபுல்லாகவே விரிச்சு விட்டு வச்சு அதே போல் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கும் அதே போல் நம்ம சறுக்கிட்டு வரும்போது பாயை தாண்டி வெளில போய் வீழ்ந்துடக்கூடாதுல அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடு மாதிரி கட்டிட்டோம். ஸோ இந்த கேப்பில் நம்ம வாட்டர் லிக்விடும் அந்த ஷாம்பு கலந்த வாட்டர் லிக்விடும் இதில் விட போகிறோம். ஸோ அது வழுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லூப்ரிகண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயில் கொஞ்சம் எங்கேயும் சுருக்கம் இருக்குது. சுருக்கத்தெல்லாம் கிளியர் பண்ணால் தான் நம்மளால் கரெக்டாக வழுக்கிட்டு வர முடியும். ஸோ அந்த சுருக்கத்தை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாட்டர் ஸ்லைடருக்கு ரெடி ஆகிடலாம். இந்த என்ஜாய் பண்ண ரெடியாக இருந்துங்க. ஸோ அந்த வாட்டர் ஸ்லைடர் சுருக்கத்தை கிளியர் பண்ணிக்கிறப்ப
ஓகே गाइस பாத்தீங்க அப்படினா நம்மளோட தீம் பார்க் இப்போ ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு பார்க்கிறதுக்கு செம மாசா இருக்குது அதே போல போர்டு வச்சுட்டா தீம் பார்க் நீங்க நம்பணும் அதுக்காக தான் போர்டு வச்சிருக்கேன் சோ பார்க்கிறதுக்கு செம மாசா இருக்குது செம என்ஜாய்மெண்டா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்திருக்காங்க இத பார்க்கிறதுக்கு நிறைய பேர் சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க சோ மூச்சுடா பேசிட்டு இருக்கேன் வேண்டாம் மச்சான் டைம் ஆயிடுச்சு அதனால தான் ரெடியா Diam jam. 1, 2, 3. One, two, three. மச்சான் ரெடியா? ரெடி மச்சான். गाइस பாத்தீங்க அப்படினா எனக்கு மச்சானுக்கு இந்த ரன்னிங் ரேஸ் இந்த பாயில யாரு முன்னாடி வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது வின் பண்றவங்க மட்டும் தான். ரெடியா மச்சான்? ரெடி 1 2 3 ரெடியாடா? ரெடி மச்சான். ரெடி. ரொம்ப கிட்ட இருக்கு கொஞ்சம் பாடி ரெடி. பாடியா? ஓகே. 1 2 3 ஒல்லடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண தீம் பார்க்க செம்மையா நாங்க என்ஜாய் பண்ணிட்டோம் நீங்க எப்படி என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது போல இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டா நாங்க வீடியோ பண்ண ரெடியா இருக்கோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சூப்பரான வீடியோ நான் வந்து உங்களை பார்க்குறேன் அது ஒரு பாலா மட்டும்